35,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படிங்கிறப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போகோ F7, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா iQOO Neo 10. இந்த ரெண்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா செம்மையான காம்படிட்டர். சில பேர் பார்த்தீங்கன்னா போகோ தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா iQOO தான் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமிங் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. கேமிங்கான மெயின் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்காக மட்டும் இல்லைங்க, பேட்டரிக்காகவும் டிஸ்பிளேக்காகவும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வைஸாக கூட மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஃபோனில். இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்ன்ட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளிக் பட் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நம்ம கொடுக்குற அப்டேட்ஸும் ரெகுலர் வந்து சேரும். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகோவோட F7 பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. மெட்டல் ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போகோவோட F7 கொஞ்சம் டியூரபிளாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். சரி, போகோவோட F7ல மெட்டாலிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா 222 கிராம் இருக்குது. ஏன்னா மெட்டாலிக் ஃப்ரேமில் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பேக்கில் கிளாஸும் கூட இருக்கிறதுனால கூட கொஞ்சம் வெயிட் கூட இருக்குன்னு சொல்லலாம். இந்த போகோவோட F7 பொறுத்த வரைக்கும் 222 கிராம் இருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு IP66, 68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயமா சொல்லலாம். இந்த போகோவோட F7ல டியூரபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. பேக்கில் பிளாஸ்டிக் பாடி யூஸ் பண்ணுறாங்க. டூல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமாக இருக்குது. இந்த iQOO 13 தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஹைலைட் கூட பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் மட்டும்னால ஜஸ்ட் உங்களுக்கு 202 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஹேண்டில் பண்ணதுக்கும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். இந்த iQOO Neo 10 பொறுத்த ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் IP65 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் சிஸ்டம் தான். சரி, பில் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா போகோவோட F7ஓட iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் கிரேட் தான். இந்த ரெண்டு ஃபோனில் டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா போகோவோட F7 பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறேங்க. டிஸ்பிளே வைஸாக பார்க்குறப்போ இப்போ வர ஃபோன் எல்லாமே டிஸ்பிளேக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது வகையில் இந்த போகோவோட F7 பொறுத்த வரைக்கும் சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 6.83 இன்ச் 1.5 கிலோட ஃபிளாட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். 3200 வரைக்கும் ஹையஸ்ட் பீக் மைனஸும் 1700 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோடும் இந்த ஃபோன் எதிர்பார்க்க முடியும். கார்னிங்கில் 7% கொடுத்துருக்காங்க. நிறைய டோல் பேஸ் சப்போர்ட்டும் HR10 + 12 பிட் கலர் சப்போர்ட் கூட இந்த போகோவோட F7ல இருக்கு. iQOO Neo 10 பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதுலயும் பெஸ்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் 1.5 கிலோட ஃபிளாட் ஆம்லெட் டிஸ்பிளே இந்த ஃபோன் பார்க்கணும். 144 ஹவர்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. 5500 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோடும், 2000 நிட்ஸ் வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோடும் இந்த ஃபோனை பார்க்கலாம். அது HR10 + ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் வைஸா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் டவுன் கிரேட் தான் iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே வைஸா பார்க்குறப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா HR10 நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே வைஸா பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஃபோன் பெட்டரா இருக்கு. ஆனால் நீங்க அவுட்டோர்ல ஃபோன் யூஸ் பண்ண சொல்ல பிரைட்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் iQOO Neo 10 மட்டும் தான் கிடைக்கும். போகோ F7ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் தான், ரொம்பலாம் கம்மியாக இருக்காது, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வைஸாக பார்க்குறப்போ iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே எடுத்து பார்க்கலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பிரச்சனையே உருவாகுது இங்கே தான். ஏன்னா இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ப்ராசஸர் வைஸாக சேமாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா Qualcomm-ஓட Snapdragon 8S Generation 4. இது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன் சொல்லலாம். மிட்ரேஞ்சோட ஒரு பெஸ்ட் ப்ராசஸர்னு சொல்ல முடியும். கேமிங்காக சூப்பராக ஒர்க் ஆகும், மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக கூட சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஃபோன்லையும் சேம் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது TSMCோட ஒரு 4 nm ப்ராசஸர். இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3.2 GHz வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபிளாக்ஷிப் கிரேடான GPU தான் இந்த ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையுமே ப்ராசஸர் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. ஆனால் iQOO Neo 10 பொறுத்த வரைக்கும் சூப்பர் கம்ப்யூட்டிங் Q1 சிப் கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். ஃப்ரேம் ரேட் எந்த விதமான ட்ராப் இல்லாமல் கேம் ஆட்ஸோ இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி இதுலயும் ஒன்று இருக்கு, என்னன்னா வைல்டு பூஸ்ட் 4.2 கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும், டிஸ்பிளே கிளாரிட்டி வைஸாக இம்ப்ரூவ் பண்ணும், ஃப்ரேம் ரேட் ட்ராப் இல்லாமல் இது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போகோல. ரெண்டு ஃபோன் ப்ராசஸர் வைஸாக பார்த்தீங்கன்னா மேஜரான டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக மைனான டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த ஸ்கோர் வைஸாக பார்க்குறப்ப கூட iQOO Neo 10 விட போகோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்கோர் பண்ணி சொல்லலாம். அடுத்த ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேம் அண்ட் ரோம் வைஸாக டிஃபரன்ஸ் தெரியும். ரேம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் காட்டும், ரேம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாக்கா அது வைஸாக கொஞ்சம் கம்மியாக காட்டும். அடுத்த ஸ்கோர் வைஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் பெஞ்ச் மார்க் வைஸாக பார்க்குறப்போ iQOO பொறுத்த வரைக்கும்
சூப்பராக ஸ்கோர் பண்ணிங்கன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் கிராஃபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐக்யூ நியூட்டனில் கிடைக்கும். நீங்கள் வந்து கேம் மாறுங்க, கேமிங்கான மோஸ்ட் ஃபோக்கஸ் இருக்குன்னா ஐக்யூ நியூட்டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ப்ராசஸர் வைஸாக பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன் வந்து ஈவனாக இருக்குது. ரெண்டு ஃபோன் வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லை என்னோட. ஏன்னா பிளாஸ்டிக் பாடி பொறுத்த வரைக்கும் ஹீட் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. இது மெட்டாலிக் பாடின்றனால ஹீட் கொஞ்சம் லைட்டாக வந்து அப்சர்வ் பண்ணும். உங்களுக்கு வந்து ஐக்யூ நியூட்டனில் 7000 mm² வேஃபர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6000 mm² 3D லூப் கூலிங் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. கூட வந்து ரேஞ்ச் இன்ஜின் 4.0 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட் கேம் வைஸாக பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஃபோனும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு வந்து எதனா ஒன்று பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம்ல. அதனால ஐக்யூ நியூட்டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆகும் இந்த பிரைஸ் செக்மெண்ட் கேம் வைஸாக பார்க்குறப்போ. ஐக்யூ நியூட்டன் பொறுத்த வரைக்கும் Android 15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. FunOS OS 15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரான்ட்டு ஐக்யூஓ ஃப்ராமைஸ் பண்ணியிருக்காங்க. அது போக்கோ F7 வைஸாக பார்க்குறப்போ இது வந்து HyperOS 2 வெர்ஷனும் Android 15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 6 இயர்ஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் தரோம் அப்படின்ட்டு போக்கோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். போக்கோட F7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கேமரா வைஸாக பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. பேக் வந்து டூல் கேம் செட்டப் தான். 50 மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து OS அப்டேட்டும் ES அப்டேட்டும் இருக்குது. நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் வைக்க முடியும் 60 frames/s இந்த ரெண்டு ஃபோன்லையுமே. கூட வந்து 8 மெகாபிக்சல் இருக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கல் லென்த் வந்து மெயினாக டிஃப்ரெண்ட் காட்டிருக்கான்னு சொல்லலாம். ஐக்யூ நியூட்டனில் ஃபோக்கல் லென்த் பொறுத்த வரைக்கும் 1.75 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. அதே போக்கோ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த 1.5 அப்பேச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோக்கல் லென்த் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும். எவ்வளோ ஃபோக்கல் லென்த் வந்து பெருசாக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு வந்து லைட்டை வந்து இன்டேக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு கிளியரான ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக கொடுக்கும். மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியாது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் போக்கோட F7 பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமரா வைஸாக பார்க்குறப்போ இங்கே தான் வந்து மொக்கையே. செல்ஃபி கேமரா வைஸாக பார்க்குறப்போ நீங்கள் பாருங்களேன் ஐக்யூ நியூட்டனில் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான கேமரா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. நீங்கள் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 frames/s அப்படின்னு சொல்லி போக்கோட F7 இது 30,000 ஃபோன் கூட தெரியாமல் ஜஸ்ட் 20 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் ஃபுல் HD ரெக்கார்டிங் தான் பண்ணிக்க முடியும். 4K ரெக்கார்டிங் கூட பண்ணிக்க முடியாது. செல்ஃபி கேமரா வைஸாக பார்க்குறப்போ ஐக்யூ நியூட்டனை பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரெண்டு ஃபோன் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வைஸாக பார்க்குறப்போ இவங்க வந்து சிலிக்கான் ப்ளூ வோல்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். சாலிடான பேட்டரி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் ஆடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்தியாவிலே வந்து பிக்கெஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க போக்கோ சைட்லேருந்து. இவங்க ரெண்டு பேரில் யார் நம்புறதுனே தெரியல. போக்கோட F7 பொறுத்த வரைக்கும் பேட்டரி வைஸாக பார்க்குறப்போ 7550 mAh பேட்டரி ஒருத்தருக்குங்க. 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும். அது ஐக்யூ நியூட்டனில் 7000 mAh பேட்டரி வரும். 120 வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸாக பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னா போக்கோட F7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆகும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸாக எனக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறப்போ ஐக்யூ நியூட்டன் வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஆகும். பேட்டரி வைஸாக பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஃபோன் வந்து மேஜர் டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து போக்கோட F7 22.5 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போக்கோட M-Series இருக்குல்ல அதில் வந்து 22.5 வாட்ஸ் தான் வந்து சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த போக்கோட F7 வந்து கொடுக்குறாங்க. போக்கோட F7 வந்து நீங்கள் ஒரு மினி பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். சூப்பரான விஷயமா இருக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ஃபோன் வந்து வயர்லெஸ் சப்போர்ட் கிடையாது. இப்போ ஐக்யூ நியூட்டனை பொறுத்த வரைக்கும் DDR5X அல்ட்ராவும் யூஎஸோட 3.1 அப்புறம் 4.1 கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பேஸ் வேரியண்ட் கம்பேர் பண்ணி 3.1 அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஷார்ட் வீடியோவில். துவைச்செத்துட்டாங்க. ஏங்க யூஎஃப்எஸோட 4.1 தான்ப்பா, நீ ஏன்பா யூஎஃப்எஸோட 3.1 சொல்கிறேன், உனக்கு தெரியுமா தெரியுதா, பார்த்து ரிவ்யூ சொல்லு அப்படின்னு எக்கச்சக்க பேருக்கு சொல்லியிருந்தாங்க. யூஎஃப்எஸ் 3.1 இருக்குது, 4.1 இருக்குது. நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ யூஎஃப்எஸோட 3.1 தான். மிட் வேரியண்ட்லையும் ஹையர் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஎஃப்எஸோட 4.1 கிடைக்கும். 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போக்கோவும் ஐக்யூவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பேர் பண்ண சொல்லும் யூஎஃப்எஸோட 3.1 அப்புறம் 4.1 தான் வரும். 4.1 வராது. 35,000 கம்பேர் பண்ண சொல்லலாம் உங்களுக்கு வந்து 4.1 கிடைக்கும். LPDDR5X ரேம் வெர்ஷனும் யூஎஃப்எஸோட 4.1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ரேம் அண்ட் ரோம் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வைஃபோட 7 வெர்ஷன், அதே ஐக்யூவில் ப்ளூடூத்தோட 5.4 வெர்ஷன், போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தோட 6 வெர்ஷன். இந்த ரெண்டு ஃபோனில் வந்து NFC கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். இந்த ரெண்டு ஃபோன் வந்து ஆடியோ ஜாக்கும் கிடையாது. ஆனால் போக்கோட F7 ஆடியோ ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் டோல்பி அட்மாஸ் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். இந்த ரெண்டு ஃபோனில் வந்து ஐஆர் பிளாஸ்டும் கொடுத்துருக்காங்க ஃபார் ரிமோட் கண்ட்ரோல். சூப்பரான விஷயம் இல்லை. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா கேமிங்கான நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஐக்யூஓ நியூ 10லையும் போக்கோட F7லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன் வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு ப்ரைஸ் வைஸாக தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ப்ரைஸ் வைஸாக பார்க்குறப்போ போக்கோட F7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 12 and 256GB பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 32,000 நினச்சிக்கங்க. 32,000 உங்களுக்கு வந்து 2,000 rupees டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு 30 கிடைக்கும்.
அதே வந்து 12 and 256 IQ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 36,000 ரூபாய். ஆஃபர்லாம் போனால் உங்களுக்கு வந்து 35,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கும் 5,000 டிஃபரன்ஸ். 5,000 டிஃபரன்ஸில் என்னென்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து பொருளுக்கு வந்து பிரைட்டன் டிஸ்பிளே கிடைக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து 30 மாதம் செல்ஃபி கேமரா நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1000 mm ஸ்கொயரில் உங்களுக்கு வந்து கூலிங் வேஃபர் சிஸ்டம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கிடைக்கும். 120 வரைக்கும் ஃபாஸ்டிங் சப்போர்ட் கிடைக்கும். இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5,000 ரூபாய்க்கு வந்து டிஃபரன்ஸ் கிடைக்கும். போக்கோவில் உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து சாலிடான பேட்டரியும் வைல்டு பெஸ்ட் 4.0 எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு வந்து 4GB RAM கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 128GB வந்து ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும் 30,000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பேட்டரி கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன் கிடைக்கும். மெட்டல் ஃப்ரேம், பிளாக்ஸில் கிளாஸ், அப்புறம் டிசைன் வைஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பொறுத்தவரைக்கும் போக்கோ F7ல் ப்ளூடூத்தோட 6 Vision IP68+69 IP68 and 69 ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியோவில் Dolby Atmos சப்போர்ட் ஆகட்டும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்போ போக்கோட F7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கூட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் வைஸாக கம்பேர் பண்ணி பார்க்கறதுல இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவரால் வந்து 30,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ போக்கோட F7 ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இந்த போக்கோட F7 பொறுத்த வரைக்கும். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மக்காம கீழே பட் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம போகிற வீடியோ நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் ரெகுலராக வந்து சேரும். பை பாய்.